கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஆண்டவர் இதுவரை நம்மை இந்த யோவான் சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் இருந்து சில நாட்களாய் தியானிக்க உதவி செய்கிறார். 3ஆம் அதிகாரத்திலே யூதருக்குள்ள அதிகாரியாய் இருந்த ஒரு மனிதனை அவன் சந்திக்கிறான். அவனோடு அவர் இடைபடுகிறார். இப்போது இங்கே ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தீண்டத்தகாத சமுதாயம் என்று யூதர்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு பெண்ணை சந்திக்க தம்முடைய ஜாதி கட்டுப்பாடுகள் அல்லது ஊர் கட்டுப்பாடுகளை தாண்டி சமாரியாவின் வழியாக போகிறார். அந்த பெண்ணோடு யூதர்கள் பொதுவாக பெண்களோடு சமாரியரோடு சம்பாசிக்க மாட்டார்கள். அவரோ சம்பாசிக்கிறார். பொதுவாக அவர்களிடத்துல தண்ணீர், உணவு போன்றவைகளை வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறார். இப்படியாக அந்த பெண்ணுடைய ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்க இயேசு முயற்சி எடுக்கிறார். இப்பொழுது என்ன நடந்தது பாருங்கள். 27ஆம் வசனம், யோவான் 4:27. அத்தருணத்தில் அவருடைய சீசர்கள் அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்ற ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றால். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். பிரியமானவர்களே, சீடர்களுக்கு புரியல. அவருக்கு என்ன தேவை, ஏதாவது ஆண்டவருக்கு வேணுமா, ஏன் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறார் அப்படின்னு பார்க்கும்போதே அந்த பெண்ணு தண்ணி எடுக்க வந்தவ தன் குடத்தை வச்சுட்டு என்ன பண்றா, ஊருக்குள்ள ஓடுகிறாள். இதுவரைக்கும் ஊராரால புறக்கணிக்கப்பட்டவளா இருந்த அவ இப்ப அந்த ஊர் ஜனங்களுக்கு இந்த மேசியாவை அறிமுகப்படுத்தணுங்கிற தாகம், அடுத்தது இவர் தான் மேசியாவான்னு உறுதி செய்து கொள்ளணுங்கிற ஆசை. அதனால என்ன பண்றா, ஊருக்குள்ள ஓடுறா. ஊர்ல இருக்கிற மக்களை பார்த்து சொல்றா, ஏங்க ஏங்க எங்க வந்து பாருங்க, நான் செஞ்ச எல்லாத்தையும் ஒரு ஆளு எனக்கு சொல்லிட்டாருங்க, அவரு தான் மேசியாவான்னு வந்து பாருங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுகிறாள். அவள் தன்னுடைய சுய கௌரவத்தையோ சுய கர்வமுடையவளாகவோ இல்லாம எல்லாத்தையும் மறந்து இயேசுவுடைய ஜீவ தண்ணீரினால தாகம் தீர்க்கப்பட்ட அந்த பெண்ணு, இவர்தான் மேசியாவான் வந்து பாருங்க மற்றவர்களை அழைத்து கொண்டு வருகிறாள். பிறரை இயேசுவிடத்தில் அழைத்து வருகிற ஒரு அற்புதமான சுவிசேஷகியாக அந்த பெண் மாறிவிட்டாள். அப்ப பாத்தீங்கன்னா ஜனங்க எல்லாரும் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்தார்கள். பிரியமானவர்களே, இயேசுவிடத்துல நீங்களும் நானும் எத்தனை பேரை கொண்டு வந்திருக்கிறோம்? நம்முடைய ஊராருக்கு இயேசுவை சொல்லி இருக்கிறோமா? உறவினர்களுக்கு இயேசுவை சொல்லி இருக்கிறோமா? நம்முடைய நண்பர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை சொல்லி இருக்கிறோமா? அண்டை அயலகத்தாருக்கு ஆண்டவர் இயேசுவை சொல்லி இருக்கிறோமா? இயேசு கொடுக்கிற ஜீவ தண்ணீர்னால தாகம் தீர்க்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் கட்டாயமா அந்த ஜீவ தண்ணீரை மற்றவர்களுக்கு கொடுக்க கடன்பட்டவர்களா இருக்கிறான். இயேசு போய் கூட்டிட்டு வான்னு சொல்லல. ஆனால் அந்த பெண்ணுக்குள்ளே வந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவளை உந்தி தள்ளியது. ஆகவே அந்த ஜனங்கள் எல்லாம் அவரிடத்தில் புறப்பட்டு வர்றாங்க. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆத்துமா ஆதாயகர்களாய் இருக்கிறோமா? ஒரு கால் அப்படி யாரையாவது இயேசுகிட்ட நீங்க நடத்திருப்பீர்களானால் அவர்களை உடனடியாக அவங்களுடைய சொந்தத்துக்கிட்ட, அவங்களோட நண்பர்கள் கிட்ட, அவங்களோட கூட பணிபுரியறவங்க, அவங்களுடைய அண்டைய இலகத்தார்கிட்ட போய் சாட்சியா இருக்கும்படி அவர்களை உற்சாகப்படுத்தி அனுப்புங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கணும்லாம் பார்க்காதீங்க. உடனடியாக அவர்கள் சுவிசேஷகியாய் மாறும்படி ஊக்குவியுங்கள். அப்படி செய்யும்போது ஒரு பெரும் கூட்டம் ஆண்டவரிடத்துல வருவதை நாம் பார்க்க முடியும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.